ஏன் விமர்சனம் வைக்கக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. 6 மாதம் டைம். பாலியல் சீண்டலுக்கு 6 மாதம் காத்துக்கிட்டு இருப்பாங்களா? குழந்தை செத்து போச்சு, யார் நீதி கொடுக்குறது? வெட்கமா இல்லையா அப்படி பேசுறதுக்கு? ஃபஸ்ட்டு இரும்பு கடன் கொண்டு நாங்கள் கையாளுவோங்க, இல்லை அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நீங்கள் பார்ப்பீங்க. பேசக்கூடாது, செயலில் காட்டு. சரி, செயலில் காட்டுவார். என்ன செயலில் காட்டிட்டாரு? 45 நாளில் எல்லா நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆந்திரா போயிடுச்சு. நல்ல கம்பெனியெல்லாம் ஆந்திராக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏடாகோடம் 7.5, கரண்ட் அதிகமாக வலிக்கிறது, நிலத்தடி நீரை மோசம் பண்ணுறது, தண்ணி பற்றாக்குறை வர்றது, இந்த மாதிரி ஏடாகோடம் தேவையில்லாத திட்டம்லாம் உள்ளே வருது இங்கே. இது பற்றினா அதெல்லாம் உடனே பேசக்கூடாது. 6 மாதம் டைம் கொடுக்கணும். 6 மாதம் வளர்ச்சி திட்டங்களுக்கு கொடுக்கலாம். 6 மாதம் நீங்கள் சொன்னீங்களா 2500 தரேன் குழந்தைகளுக்கு இது பண்ணுறீங்கன்ட்டு. அதாவதுங்க, தாய்மாமா சீர். இந்த தாய்மாமன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்தால் இப்படிலாம் பேசுவீங்களா? என்ன நினைக்கிறீங்க? தாய்மாமன்னா என்ன? குழந்தை, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ தன்னோட அப்பா கிட்ட பிரச்சனைனா அது வந்து மாமா கிட்ட சொல்லும். மாமா இது மாதிரி, சரி விட்றா நான் பார்த்துக்கிறேன், அப்பாவை நான் கேட்குறேன்டா. அது சாந்தப்படுத்துவார். அதாவது ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அப்பாவுக்கு அடுத்தபடியாக அம்மாவுக்கு அடுத்தபடியாக அதுக்கு கொஞ்சம் ஒரு நூல் கம்மி. அந்த தாய் மாமனை வந்து பார்க்கும். இந்த மாமா இருக்கிற நமக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த மாமா நமக்கு செய்வார், நமக்கு எதனா ஒரு அநீதி நடந்தால் இந்த மாமா நமக்கு கேட்பார். அப்படி ஒரு பந்தம் அது. அந்த பந்தத்துக்கு முழு அர்த்தம் தெரியாமல் நான் தாய் மாமா நான் இருக்கிறேன், நான் நகை போடுவேன், நட்டு போடுவேன், நான் பாதுகாப்பு கொடுப்பேன், வெங்காயம் கொடுப்பேன், வெள்ளை பூண்டு கொடுப்பேன்னா வாய்க்கீழே பேசிட்டு 6 மாதம் டைம் கேளுங்க, ரைட்டு. அப்படி சொன்னால் செய்யணும். அதை 6 மாதம் டைம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எத்தனை தாய் மாமா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வயிற்றுல வாயில் கட்டிட்டு அழுவான். குழந்தைகள் சிதைக்கப்படும் போது, இல்லை பெண்கள் இது சிதைக்கப்படும் போது மற்றவங்களோட இது உங்களுக்கு புரியல. இல்லை கம்பேஷன்னா என்னென்ன தெரியலையே. ஒரு சக மனிதர்களுக்கோ இல்லை மற்ற நம்ம நேசிக்கக்கூடியவருக்கோ இல்லை நம் மக்களுக்கு இல்லை நம் தமிழர்களுக்கு ஒரு அநீதி எங்கேயோ நடக்கும்போது வரவே இல்லையா? போன ஆட்சியில் நடக்கலையா? போன வருஷம் நடக்கலையா? அப்போ அதே கேவலம் அதே விஷயங்கள் திருப்பி நடக்கணுமா? இதுதான் மாற்றா? அதிமுக திமுக இதை தானே பண்ணிச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்களும் அதை தான் பண்ணுறீங்க. அதிமுக என்ன சொல்லிச்சு? திமுக காலத்தில் இருந்துச்சு. திருப்பி அதிமுக ஆட்சி வந்து திமுக என்ன கேட்டது? பார்ப்பா உங்கள் ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, மக்களை வந்து வாயிலே சுட்டிங்க, இதெல்லாம் கேவலம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு காவல்துறை அப்பா மகனை தூத்துக்குடியில் அடிச்சே கொன்னாங்க, சித்திரவதை பண்ணி சாவடிச்சாங்க. கேட்டோமா? அப்பெல்லாம் இனிச்சுதா? அதுதானே அரசியல். கேட்கவே கூடாது. 6 மாசத்துல சரி பண்ணிடுவோம். ஏன் 6 மாதம்? நான் வந்தேன்னா சொன்னீங்களே, இப்போ வந்துட்டீங்கல்ல, என்ன இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, என்ன இப்போ இந்த சண்டைலாம் போடும்போது நான் வந்தேன்னா பார்த்துக்க அப்படின்பா. அப்போ வாப்பா வந்துட்டேன் என்னப்பா அப்படின்னா, இல்லை சும்மா தான் சொன்னேன் தமாசுக்கு. இது தமாசு கிடையாது, இது மக்கள் பிரச்சனை, இது பெண்கள் உரிமை சம்பந்தப்பட்டது. அதனால் இந்த மாதிரி இந்த பஞ்சு டயலாக்லாம் நிறுத்திட்டு செயல்படுவதற்கு என்னவோ அவங்க ஆக்கப்பூர்வமான கேள்வி தான் கேட்டுருக்காங்க. அபாண்டம் பேசலை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அபாண்டமாக அவதூறாக எதுவும் பேசலை. ஒன்றிய செயலர் பேரை சொல்லி பிடிக்கிறார். உங்கள் கட்சி பகுதி செயலர் பேரை பதிவு பண்ணுறாரு. ஏன் அந்த மாதிரி ஆளெல்லாம் ஃபர்ஸ்ட் கட்சியில் சேர்த்தீங்க? என்ன கட்சி நடத்துறீங்க? இன்னும் எத்தனை வரப்போகுது தெரில போகிற போக்க பார்த்தா. அப்போ சரி செய்யணுன்றது இல்லை, முட்டு கொடுக்கணுன்றதான் நோக்கம். அப்போ அது முட்டிக்கிட்டு தான் போகும். அது வந்து ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகிற மாதிரி தெரியல. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து குன்னூரில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுடைய அந்த வருவாயை எடுத்து 10 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து வந்து கார் பார்க்கிங் கட்டுறதுக்கு திமுக அரசு வந்து முயன்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு. ஏற்கனவே வந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களுடைய பணத்தை வந்து புனித செயல்களுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருந்தார். இதை எப்படி பார்க்குறது சார்? அதாவது அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பண விவகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொதுமக்கள் அப்படி இல்லைன்னா வந்து அந்த கோயிலுக்கு வர இந்த சாமி கும்பிட்றவங்க, இந்த தெய்வ பக்தி இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு வரும்போது உண்டியலில் காணிக்கையோ இல்லை ஒரு கோயிலுக்கு சொத்தை எழுதி வைக்கிறதோ இல்லை தங்கத்தை கொடுக்குறதோ ஏதோ ஒன்று தானமாக அந்த கோயிலுக்கு கொடுப்பாங்க, டிவோட்டிஸ் கொடுக்கறது. அப்போது அந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டில் பொதுவாக என்ன சொல்லுதுன்னா, இது வந்து துறை, இந்த துறையில் வர பணம் வந்து இந்த துறையில் இருக்கிற கோயில்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணிட்டு, அதுதான் முக்கியம், அதான் பிரதானம். அந்த துறையினுடைய நோக்கம் என்னன்னா அதுதான், இதான் பிரதானம். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் விலாவரியாக சொல்லலை. பட் ஆனால் சமீபமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அமைச்சர் ஐயா சேகர்பாபு அந்த துறையினுடைய அமைச்சர் அனுப்பும். அந்த துறை வந்து முடிஞ்சால் மருத்துவமனை கட்டலாம்,
முடிஞ்சால் வந்து காலேஜ் கட்டலாம், முடிஞ்சால் கட்டடம் கட்டி மல்டி லெவல் பார்க்கிங் விடலாம். அது வந்து சிஎம்டிஏவாக மாறுது, கார்ப்பரேஷனாக மாறுது, பிடபிள்யூடியாக மாறுது. அந்த எங்கன்னா ஒரு கோயிலில் பணம்னு ஒன்று இருந்தால் போதும், கட்டடம் கட்டிடணும். அப்படி ஒரு அணுகுமுறை எடுக்கிறாங்க. அந்த அணுகுமுறை எடுத்த உடனே கோயில் சம்பந்தமாக இல்லை கோயில் விவகாரங்களில் ஈடுபாடு இருக்கவங்க கூட வழக்கு மன்றம் போகிறாங்க. வழக்காடு மன்றம் போய் இது என்ன துறை, இந்த துறை இதை செய்யுது அப்படின்னும் போது, இன்ஃபேக்ட் மருத்துவமனைக்கு உபகரணம்லாம் கூட வாங்கணும் கொள்ளணுன்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் கொடுக்குறோம், எங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னப்போ அப்போ சுகாதாரத்துறை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டிஸ்கஷனில் இருந்துச்சு. அதே மாதிரி வடசென்னை வளர்ச்சி திட்டம் சிஎம்டிஏ, சிஎம்டியிலுமே என்ன பண்ணாங்கன்னா வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சிஎம்டியை வந்து ஒத்துக்கிற மாதிரி போட்டு ஒரு சில பணமும் கொடுக்குறாங்க. சிஎம்டியோட போக்கு என்னன்னா, அது வந்து ஒரு ஐடியா கொடுக்கும், ஒரு ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்கும், ஒரு சில விவகாரங்களில் பர்மிஷன் கொடுக்கும். கட்டடம் கட்டுறீங்க, 10 அடுக்கு கட்டுறீங்கன்னா சிஎம்டியே பர்மிஷன் வாங்கணும். பில்டிங் இவ்வளோ இருக்கா பார்த்து ஆய்வு பண்ணி இந்த கட்டடத்துக்கு வந்து அனுமதி. இதுதான் அந்த துறையினுடைய வேலை. அதையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கட்டுறது. வழக்கமாக என்னன்னா பிடபிள்யூடி பஸ் ஸ்டாண்டு கட்டும், இல்லைன்னா வேற அந்த டிபார்ட்மெண்ட் எது அந்த இடத்துல இருக்கோ அவங்க கட்டுறது நான் பார்த்துக்கணும். ஆனால் உள்ளாட்சி அமைப்புகள் கட்டியிருக்கு, ஆனால் இவங்க போக்குவரத்து துறையுமே கட்டியிருக்கு. ஆனால் பஸ் ஸ்டாண்டு கட்டுற வேலையை சிஎம்டி எடுக்குது, மார்க்கெட்டு கட்டுற வேலையை சிஎம்டி எடுக்குது. அப்போ அதெல்லாம் வந்து மாநகராட்சியோட வேலைகளாக இருந்தது. சென்னை மாநகராட்சியோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட மாநகராட்சி வேலைகளாக இருந்தது. இதில் பெரிய துறையாக இருந்தது, பெரிய வேலையாக இருந்ததுன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை எடுக்கும். அப்போ சிஎம்டியும் அதே வேலையை பண்ணுச்சு, ஹெச்ஆர்என்சியும் இதே வேலை. அப்போது அன்றைய அமைச்சர் சேகர் பாபுக்கு பொதுப்பணித்துறையை கொடுத்துட்டு இருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அவருக்கு கட்டடம் கட்டணும், அவருக்கு ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லைங்களா. அவருக்கு கட்டடம் கட்டணுன்ற ஆசை, அவருக்கு டெண்டர் நிறைய அவர் துறையில் போகணுன்றது அவரோட ஆசை. அது மாதிரி ஒரு துறையை அவருக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே ஆயிருக்கு. இல்லை, இதில் ஒரே ஒரு குறுக்கீடு, இந்த கல்லூரிகள் கட்டுறது, பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, மருத்துவமனைகள் கட்டுறது, இது நல்ல விஷயம் தானே. மக்கள் வந்து காணிக்க கொடுக்கக்கூடிய காசை வச்சு இந்த மாதிரியான செயல்கள் வந்து நல்ல விஷயமாகத்தானே பார்க்கலாம். இல்லை, அது நல்ல விஷயமா முற்போக்கு சிந்தனையோடு அதை நல்ல விஷயமா பார்க்கலாம். பட் சிந்தனை வந்து முற்போக்கு சிந்தனை இல்லை, சிந்தனை வந்து டெண்டர் விடணுன்றது தான். அவ்வளோ நல்லவங்களா இருந்தீங்கன்னா ஆளு எடுத்து சொந்தமா அரசு செலவிலேயே கட்டு அரசே பராமரிக்க வேண்டியதானே. ஏன் அது தனியாருக்கு கட்டடம் கொடுக்குறீங்க, அப்புறம் மெயின்டெனன்ஸ் செய்ய தனியாருக்கு கொடுக்குறீங்க. கட்டுறதுக்கு ஒரு டெண்டரு, ப்ரைவேட்டைசேஷனு, கட்டி முடிச்சு அதை வாடகை வர்றதுக்கு வருவாய் வர்றதுக்கு அதுக்கு திருப்பி தனியார் மயம். அப்போ கட்டும் போதும் தனியார் மயம், கட்டி முடிச்சதுக்கப்புறம் தனியார் மயம். அந்த தனியார் மயம் போய் அமைச்சரை பார்த்து சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ உங்கள் நோக்கம் என்ன? வெளியில் சொல்லும்போது இப்படி சொல்லலாம், பாருங்கள் கல்லூரி கூட கட்ட விட மாட்டாங்க, பாருங்கள் மருத்துவமனை. அப்போது அந்த கோயில் அந்த எடுத்துக்காட்டு சொன்னாருங்களா ரமேஷ், அது வந்து கரெக்டான எடுத்துக்காட்டு. இந்த கோயிலுக்கு வர்றதே இவ்வளோ பேர் தான், இந்த கோயிலில் பணம் கடைசியாக இருக்குது இவ்வளோ. இதை எடுத்து அது பன்மடங்கு வாகன நிறுத்தும் இடம் நீங்கள் கட்டுறீங்க, அப்போ உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்குறாரு. இது மாதிரி நிறைய இடத்துல பண்ணி நிறைய வழக்குகள் இருக்குது. கோர்ட் வந்து ஒரு சில இடத்துல இது பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அப்போ அந்த துறையோட வடிவம் என்ன, அந்த துறை என்ன செய்யணும். இப்போ பழனியில் வந்து இப்போ ரோப்பு கார் விடுறீங்க அப்படின்னா அது பழனி முருகன் கோயிலில் இருக்கிற காசை வச்சு கொடுக்க போகிறாங்க. சமயபுரத்தில் வந்து யானைகள், கோயில் யானைகள் வந்து தங்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் கட்டணும், இல்லை அதுக்கு காசு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ஓகே, இது கோயில் யானை. யானை வந்து பார்த்திங்கன்னா வனத்துறைக்கும் அதை உரிமை கொண்டாடலாம், கோயில் யானையாக இருக்கும்போது கோயிலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம். அப்போது பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி துறை ரீதியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ இது சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணி அது இன்னைக்கு ஒரு கேள்வியாக வந்திருக்கு. அந்த விஷயத்தில் அமைச்சர் ரமேஷ் சொல்கிறது சரிதான் என்னை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா இதற்கு முந்தைய காலத்திலையுமே வந்து திமுக ஆட்சி காலத்தில் இதை செய்யவில்லை. பிடிஆர் பழனிவேல் ஒரு தியாகராஜன் இருந்தாங்க, அப்பொழுது நீங்கள் தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா செய்யவில்லை. அதுக்கப்புறம் வந்து அதிமுக காலகட்டத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர்கள் இருந்தாங்க, அப்பொழுதெல்லாம் செய்யவில்லை. அப்போ திராவிட பாரம்பரியமா சொல்லிக்கக்கூடிய டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே இந்த துறையில பண்ணல. அப்ப இந்த துறையில ஏன் இந்த மாற்றம் வருதுன்னா அமைச்சர் புதுசா சேகர்பாபு அவர்கள் அமைச்சரானதுக்கு அப்புறம் தான் இது மாறுது. இது அப்போதே வந்து இது இது என்னைக்கா இருந்தாலும் இது பிரச்சனை, இது தேவையில்லாத வேலைன்றதை நம்ம அப்போ பதிவு பண்ணியிருக்கிறோம், செய்திகள்லாம் வந்துச்சு. இப்போ தாவேக்கு என்ன பண்றாங்க, அதெல்லாம் டெண்டரை கேன்சல் பண்ணிவிடுறாங்க. எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணி இன்னைக்கு அது அவையில் ஒரு பேசு பொருளாக வரும்போது வருது. அப்போது இது வந்து இதை தவிர்த்து இருக்கணும். இதற்கு மேலே அதை இதை நீடித்து பேசினா இந்த கான்ட்ராக்ட் என்ன போச்சு, டெண்டரில் என்ன வயலேஷனு, இது தப்பு இது தப்புன்னும் போது ஊழல் குற்றச்சாட்டில் போய் நின்றுடும். அதனால் அதை பற்றி பேசாமல் அமைதியாக கடந்து போகிறது எல்லாருக்குமே நல்லது. அதனால் அந்த துறையை பொறுத்தவரைலாம் அது அது வந்துங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் வராங்க,
அதாவது இந்து அறநிலைத்துறை ஒரு சில வேலைகள் செய்யுது. என்ன மாதிரி வேலைகள்? வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது, பக்தர்களுக்கு தங்கறதுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம், அந்த இதுக்கு பாதுகாப்புக்கு என்ன தேவை, ஒரு சிசிடிவி கேமரா, கவுண்டரு, அங்கே ஒரு ஏசியை போடுறதோ, இல்லை பயணிகள் வராங்க ஆனால் அங்கே ஸ்பெஷல் பஸ்ஸு விடுறது, இல்லை கீழே இருந்து மேலே போகிறதுக்கு மலைக்கு போகிறதுக்கு வசதிகள் பண்ணி கொடுக்குறது, இலவச தண்ணீர், இலவச சாப்பாடு, அப்படி போயிட்டு இருக்கிறத போயிட்டு நம்ம வந்துட்டு அதையுமே வந்து மருத்துவத்துறையாகவும் துறை இருக்குல்ல. மருத்துவத்துறையில் இருக்கிற பணத்தை எடுத்து இதுக்கு போட விடுவாங்களா? இல்லை. அது இதுக்கு முன்னாடி பண்ணாருங்களா எந்த அமைச்சருங்களா? அப்போது ஏன் இதை செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்குற கேள்விக்கு பதில். இப்போ ஒரு அரசு வந்து எது சரியாக கேட்குதோ அதை நம்ம போதும் அதை விட்டுடலாம். சரியாக இல்லைன்னும் போது தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த அமைச்சரே போய் டான்ஸ் ஆடுறாரு, எம்எல்ஏலாம் போய் ஸ்கூலாக போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னும் போது அது அருவருப்பாகன ஒரு அரசியலாக பார்க்கிறேன். இதில் வந்து ரமேஷ் அவர்கள் கேட்குற கேள்வியில் எனக்கு எதுவும் சிக்கல் இருக்க மாதிரி தெரியல. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த தினம், அதுக்கு வந்து அவருடைய தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது, விஜய் ஏன் வந்து இனிமேல் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து எதுவுமே பேசலை அப்படின்னு கேட்கும்போது, 60 ஆண்டுகளாக இங்கே ஆட்சியில் இருந்தவங்க பேசி பேசியே கெடுத்துட்டாங்க. பேசுகிற முதலமைச்சர் வேணுமா, செயல்படக்கூடிய முதலமைச்சர் வேணுமா, அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட பாரம்பரியம் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இந்த மாதிரியான சித்தாந்தங்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரா, இதன் மீது பழிய போடுறாரா? அது மொத்தம் 3 விதங்கள். முதல்ல வந்து முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதில் வந்து சந்தோஷமாக ஒரு ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும், நல்லா செயல்படணும், மக்கள் அதனால் பலன் அடையணுன்றது நம்மளோட பார்வை. அடுத்து பத்திரிகையாளர்களுக்கு, பத்திரிகை சொந்தங்களுக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் புத்தி வராது. நம்ம ஆளுங்களுக்கு நம்மளை யாராவது மதிக்கலை, நம்மளை கேவலப்படுத்தினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மைக்கு தூக்கின்னு ஓடுவோம் திப்பி திப்பி. என்னைக்கு தான் இந்த செய்தி ஆசிரியர்களுக்கு, மேலே இருக்கிற ஆசிரியர்களுக்கெல்லாம் மரியாதை என்னைக்கு தான் வரும்ன்றது தெரியல. செய்தி என்பது நீங்கள் உருவாக்கி கொடுக்குறதா செய்தி. ஒரு சிலது அதுவாக நடக்கும். இப்போ ஒரு பாம்பு கடிச்சு ஒரு குழந்தை இறக்குது, மருந்து கிடைக்கலன்னா அது உருவான செய்தி. ஆனால் ஒரு ஆஸ்பத்திரியில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குன்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அதில் இருக்கிற செய்திகளை வெளியில் கொண்டு வரது கொடுக்குறது இன்னொரு செய்தி. இப்போ செய்தியோட தன்மை வந்து 2 விதமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கேமரா ஒன்று எடுத்துக்க வேண்டியது. இவர் சந்திரசேகர் ஐயா எங்கன்னா போனாலும் அப்படியே பின்னாடியே போகிறது. அவரும் முதலமைச்சரோட அப்பா, அவருக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கும். இப்போ அதை எடுத்து போட்டு என்ன பண்ண போகிறீங்க? இந்த சினிமா பத்திரிகை நடத்திட்டு இருக்கீங்களா? அவர் போய் கேட்ட உடனே அவர் அதை எப்படி முட்டு கொடுத்து காப்பாற்றுறாரு பார்த்தீங்களா? தேவையா இந்த இந்த வெக்கங்கெட்ட பொழப்பு நமக்கு தேவையான்னு கேட்குறாங்க. எப்படி எப்படி மடை மாட்டிட்டு தப்பிச்சுட்டு போகிறாங்க பாருங்க, அப்பாவும் மகனும் சேர்ந்து. அப்படிதான் நான் பார்ப்பேன். அதை முதலமைச்சராக சட்டமன்றத்தில் பேச மாட்டேன்றாரு, பிரதமரை போய் சந்திக்கிறாரு, கேட்ட கேள்விக்கு அங்கே பத்திரிகையாளருக்கு பதில் இல்லை, வெளியில் வந்து அதை கோர்வையாக சொல்கிறதுக்கும் முடியல, ஒரு வீடியோ போடலை. தமிழ்நாடு வாழ்வாதார பிரச்சனை நடக்குது, மேகதாதுன்னு ஒரு வார்த்தை இன்னும் வரல, மேகதாதுன்ற பிரச்சனை இல்லை. பாலியல் சீண்டலில் 3 வயது குழந்தைகள், 10 வயசு குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிரிச்ச முகத்தோட ஈன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் போய் இதை ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, பேசி பேசி தான் நாடை கெடுத்து போச்சா? எங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருப்பீங்களா இதை? பேசி பேசி தான் நாட்டை கெடுத்தீங்கன்னு. இல்லை அண்ணா இருக்கும்போது அது மாதிரி இந்த காலத்தில் எதுனா பேசியிருப்பீங்களா நீங்கள்? அன்னைக்கெல்லாம் முதலமைச்சர்கள் பேசும்போது இப்படி தான் சொன்னீங்களா நீங்கள்? இவர் ஒண்டி தான் பேசாத முதலமைச்சர். ஒன்று வீட்லையாச்சும் போய் சொல்லணும், எப்பா போகிற இடத்தெல்லாம் நீ முதலமைச்சர் ஆகிட்ட, பெருமையாக இருக்குது, நைனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் போகிற இடத்துலலாம் அந்த பத்திரிகையாளருங்க மடக்கி மடக்கி கேட்குறானுங்க, ஒரு அசிங்கமாக போச்சு குமார், அதனால் நீ வந்து பயிற்சி எடுத்து பத்திரிகையாளர் சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐயா நித்யானந்தா சொல்கிற பாருங்க. எவ்வளோ பெரிய மகனாக இருந்தாலும் தந்தை வந்து கேள்வி கேட்கணும், தந்தை கேள்வி கேட்டால் தான் மகன் சரியாவாங்க, அதுதான் முறை அப்படின்ற. அது மாதிரி எதனா அறிவுரை சொல்லணும். அதை விட்டு மடைமாற்ற வேலை என்ன பேசி பேசி என்ன கெடுத்துட்டாங்க இங்கே? என்ன கெட்டு போச்சு பேசினதுனால? ஏன் என்ற கேள்வி கேட்டால் தான் எல்லாமேனு புரட்சி தலைவர் பாடி இருக்கிறாரு. கலைஞர் கேட்காத கேள்வியா, இல்லை கலைஞரை மக்கள் கேட்காத கேள்வியா, இல்லை கலைஞர் மீது விமர்சனம் பண்ணாத கேள்விகளா? அவரை பற்றி ஆபாசமே எழுதியிருந்தா கூட அவர் ட்விட்டர்லேயோ அதுலேயோ வராரு, ஃபேஸ்புக்லேயோ இல்லை கீழே ஆபாசமாக போடுறாங்க. அதாவது எல்லா காலகட்டத்திலுமே இந்த எழுத படிக்க சிந்தனை குறைவாக இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் இருப்பாங்கல்ல, கருத்துக்கு கருத்து இல்லாமல் ஆபாசத்தை போடுவாங்க இல்லைங்களா? அப்போ கலைஞர் மீது ஆபாசம் வருது. அப்போ அட்மின் கேட்குறாரு, சார் இது மாதிரி ரொம்ப பேடாக வல்கரா அசிங்கமாக இருக்குது, எல்லாம் இனிக்கவா? அவன் மூலையில் இருக்கிறத அவன் போடுறான்.
போடட்டும், அவன் யாருன்றது தெரிஞ்சிட்டோம், அதையும் படிக்கட்டும். கலைஞர்ன்றவர், கருணாநிதின்ற நான் விருப்பு வெறுப்பு விமர்சனம் பாராட்டு எல்லாம் சேர்த்தது தான் அரசியல்வாதி அப்படின்ற அந்த பக்குவம் இருந்தது கலைஞருக்கு, கருணாநிதி அவர்களுக்கு. அம்மையார் ஜெயலலிதா கூட கோவப்படுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்களை ஒரு சில நேரத்தை நசுக்கியிருக்கிறாங்க. நக்கீரன் கோபால் அது வந்து எடுத்துக்காட்டு, சான்றாக இருக்கிறார் அவர். ஆனால் ஒரு நாளும் பத்திரிகையை பார்த்து ஓடுனது கிடையாது. எதிர்ப்பாங்க, ஓடுனது கிடையாது. ஓடுன பத்திரிகையாளர்களை பார்த்து ஓடுன ஒரு முதலமைச்சரை முறையாக தமிழ்நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த கேள்விக்கு பாவம் அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர் என்ன பண்ணுவார்? மடைமாற்றம் பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறேன். அவங்களாம் யாராவது போகிறாங்கன்னா ஒரு வீடியோ இல்லை அவங்களே கொடுப்பாங்க வீடியோ. இந்த மாதிரி முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு அப்பா வந்து அன்னதானம் போட்டார், அப்பா வந்து சாப்பாடு 4 பேருக்கு போட்ட மாதிரி வீடியோ, இல்லை ஏதோ ரத்த தானம், ஏதோ ஒன்று நல்ல விஷயந்தான். அவருக்கு ஒரு அப்பாவாக யோசிச்சு பாருங்க, அவருக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு முதலமைச்சரோட பிறந்தநாள அவர் கொண்டாடுறாரும் போது. அதோடு விட்டுடணும். அரசியல் ரீதியாக கேள்வியெல்லாம் கேட்டு இவங்கெல்லாம் பொதுமக்கள் பிரச்சனைக்கு ஒரு குண்டுமணியை கூட நவுத்தாதவர்கள். ஈழ பிரச்சனைக்கு அவர் எவ்வளோ பணம் அவங்க நன்கொடை கொடுத்தாங்கன்னு அந்த பழைய காணொலி இருக்கும், அதை எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்கள். நாண்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன கேமராமேனு யூனிட் வச்சுருந்தவங்க, அதுக்கப்புறமா துணை நடிகர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டெல்லாம் கூட கொடுத்தாங்க. இன்றைக்கி பேசுகிறாரு, பேசி பேசி என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பேசுனீங்க? தொடர்ந்து பேசுவோம் சார். தமிழக அரசியல், தாவேகா கட்சியினுடைய ஆட்சி எப்படி போகிறது அப்படிங்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.